மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தாயார் மிக ரகசியமான அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள். எடுத்ததற்கு பின்னால் ஆண் குழந்தை என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி இறக்குகிறார். வஹீனா இலா உம்மி மூசா அன் அர்திஇ. நாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தாயாருக்கு நாம் வஹி அறிவித்தோம். என்ன வஹி அறிவித்தோம் என்று சொன்னால், நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பலகையிலே ஒரு பலகையிலே வைத்து நீங்கள் நைல் நதியிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபல்கு நீங்கள் போட்டு விடுங்கள் என்பதாக நாம் சொன்னோம். உடனே இப்படி ஒரு தாயிடத்திலே ஒரு குழந்தையை நீங்க நைல் நதியில தூக்கி என்ன செஞ்சிருங்க, ஒரு பலகையில வச்சு போட்டுருங்க என்று சொன்னால் எந்த தாயும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு வார்த்தை எல்லாம் சேர்த்து சொல்கிறான், லஹாதுக இலை. மீண்டும் அந்த மூசாவை உங்களின் பக்கம் நான் திரும்ப கொண்டு வருவோம் என்பதாக ஒரு வாக்குறுதியும் ரப்பல் ஆலமீன் சேர்த்து சொல்கிறார். எனவே அந்த வாக்குறுதி சொன்னதற்கு பின்னால் அவர்கள் மனம் நிம்மதியடைந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தையை அந்த ஒரு பலகையில் வைத்து நைல் நதியிலே அவர்கள் விடுகின்றார்கள். அந்த நைல் நதியிலே அப்படியே மிதந்து கொண்டே போகின்றது. ஃபிரௌனுடைய மாளிகை வருகின்றது. ஃபிரௌனுடைய அந்த மாளிகையிலே ஃபிரௌனும் அவருடைய மனைவியார் ஆசியா அம்மையார் அவர்களும் அங்கே நைல் நதியினுடைய அந்த ஓரத்துல, அந்த மாளிகைக்கு பக்கத்துல அந்த ஓரத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களின் பக்கமாகவே அந்த பலகையில் இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து கொண்டே இங்கே வருகிறார். அங்கே வருகின்ற பொழுது அந்த குழந்தையை பார்க்கிறார். பார்த்த உடனே வகாலத் இம்ரஅத்து ஃபிரௌன் குர்ரத்து ஐனி லி வலக். அந்த குழந்தையை பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கு. எனவே இவங்களுக்கு என்னது குழந்தை இல்லைல்ல, அந்த குழந்தையை பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே அவங்க சொன்னாங்க, இந்த குழந்தையை பாருங்க, குர்ரத்து ஐனி லா தக்துலுஹு அஸா யன்ஃபஅனா. நீங்கள் இந்த குழந்தை என்ன செய்ய வேண்டாம், கொன்ற வேண்டாம், கொலை செய்து விட வேண்டாம். இந்த குழந்தை பார்க்கறது என்ன அழகா இருக்கு, நமக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஆசியா அம்மையார் அவர்கள் சொல்லுகிறார். உடனே அவன் என்ன சொல்லுனா, உனக்கு வேணாது கண் குளிர்ச்சியாக கேட்டு எனக்கெல்லாம் அது கண் குளிர்ச்சியா இல்லை. அதுக்குதான் விளக்கம் சொல்லுவாங்க, அந்த இடத்தில் அந்த ஃபிரௌன் எனக்கு கண் குளிர்ச்சி என்று சொல்லியிருந்தால் அல்லாஹ் அந்த ஃபிரௌனுக்கு கூட என்ன செஞ்சிருப்பா, ஹிதாயத் அல்லாஹ் கொடுத்திருப்பான். எனவே அவர்கள் கண் குளிர்ச்சி என்று அவர்கள் சொன்னதினால் ஆசியா அம்மையார் அவர்களுக்கு